எனக்கு என்ன கேள்வினா, ஓனர் Facebook, மெட்டா டேட்டா எடுக்கிறதுக்கு பேர் போனவன். அவன் எப்படி இப்படி ஒரு பாயிண்ட்ட சொல்லி நேர்மையா இருக்கிறான் திடீர்னு? நாளைக்கு வந்து நீ டேட்டாலாம் வெளிநாட்டுக்கு குடுக்குற, நீ வெளில போன்னு சொல்லுவான். சரி, அது எதுக்கு இவங்க கேட்கறாங்க? இவங்க தான் WhatsApp ஃபேக் ஃபேக்டரியே வச்சிருக்காங்களேடா. ஏன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து கிளம்ப போறதா சொல்லியிருக்கு. என்ன 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 பிரச்சனையா? 2021 WhatsApp அதனால வேணான்றாங்களா? 2021 ஐடிலாம் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. அதுல என்ன அதுல சொல்லப்படுது? நிறைய இருக்குண்ணே, நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இருக்க பிரச்சனைக்கு மட்டும் வருவோம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்லாம் வந்து ஜென்ரலா இப்போ வாட்ஸ்அப் நிறைய எண்டுனா நானும் நீயும் தான் பாத்துக்க முடியும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த குட்டி குட்டி ஃபேன்சி ஸ்டோர் அந்த கடைக்கெல்லாம் போனோம்னா ரேட்டு போடுறதுக்கு பதிலாக ஒரு தாரூக்கா. ஆமா, அது ரேட்டா? அது ரேட்டு இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் கடைக்குள்ள பேசிக்கிறவங்க வந்து எப்படி பேசிப்பாங்கன்னா அந்த நம்பர் அந்த வார்த்தையில சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட டைரக்டா ரேட் சொல்லாம அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு வேற மொழி, உங்க ரேட் சொல்லுவாங்க. அது வேற மொழி. அதாவது எப்படின்னா, இது வருமானு தெரியல, கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. அதுல பேசினா மட்டும்தான் அவருக்கு புரியும். அந்த மாதிரி காலங்காலம் அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அனுப்புற மெசேஜ் ரகுவுக்கு புரியாது. அவர் வந்து இந்த மெசேஜை கிராக்கே பண்ணிட்டாலும் எடுத்துட்டாலும் நாய்ஸ் மெசேஜ்ங்கிறது புரியாது. டிஜிட்டல் நாய்ஸ். அது வந்து வெறும் 0101 அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருக்கும். எனக்கு வேற ஏதாவது வீடியோ பண்ணும்போது தான் வாட்ஸ்அப் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸான ஆப் இல்லைன்னு தெரிஞ்சது. இந்தியாவில் தான் பயங்கர ஃபேமஸ். யூஎஸ்லலாம் மெசேஜ் தானே, மெசேஜ் இங்கே பேசாதீங்கடா. அதே மாதிரி கொரியா சைனாலாம் வந்து வீசாட் அந்த மாதிரி இதெல்லாம் 900 மில்லியன் பேர் இருக்காங்க யூசர்ஸ்ன்றான் இந்தியாவில். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மெசேஜை வந்து நாங்கள் யாராவது ஒரு ஆளை காட்டி உங்கள் மெசேஜை நான் தரணும், நீங்கள் வந்து தரணும் அப்படிங்குது. அது தரணும்னா இப்போ வாட்ஸ்அப்க்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எடுத்தாதான் அவங்களே நினைச்சா கூட தர முடியாது. இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா வாட்ஸ்அப்பால் டேட்டா எடுக்க முடியும். எனக்கு என்ன கேள்வினா, ஓனர் Facebook, மெட்டா டேட்டா எடுக்கிறதுக்கு பேர் போனவன். அவன் எப்படி இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்லி நேர்மையா இருக்கிறான் திடீர்னு? இல்லைண்ணே, நீங்கள் உள்ள இருக்க கீவேர்டு வச்சு ஆடு வர்றதெல்லாம் வேறண்ணே. இன்ஃபர்மேஷனே வெளில தள்ளுறது இருக்குல்ல. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் இது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நான் ஒரு மெசேஜ் ஒன்று காட்டினா இது எவன் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சதுங்கிற சோர்ஸை நீ காட்டணும் அப்படின்றாங்க. அப்படின்னா யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னா மொத்த டேட்டாவும் எடுத்தா கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி நீங்க போகலாம், லிங்க் எடுத்து நினைச்சா போயிடலாம். சரி, அது எதுக்கு இவங்க கேட்குறாங்க? இவங்க தான் வாட்ஸ்அப் ஃபேக் ஃபேக்டரியே வச்சிருக்காங்களேடா. இந்த கண்ட்ரியில் ஆச்சுன்னா எல்லா கண்ட்ரிலையும் இது ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை எடுத்து விட்டா என்ன பிரச்சனைனா, ஒரு யூஸ் கேஸ் சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்காது ஆனால் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து சைனா மாதிரி ஒருத்தன் வந்து வாட்ஸ்அப்பை த்ரெட்டன் பண்ணி இந்தியாவில் இருக்க டேட்டாலாம் வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் இல்லை, இவன்ட்டு அந்த டேட்டா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதான் யோசிக்கிறேன், 900 மில்லியன் யூசர்ஸை வந்து வேணாம். இன்னைக்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லை, நீ கொடுக்கலன்னா வெளில போன்னு சொல்கிறவன் நாளைக்கு வந்து நீ டேட்டாலாம் வெளிநாட்டுக்கு கொடுக்குற, நீ வெளில போன்னு சொல்லுவான். அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் சொல்லதான் போகிறேன். அப்போ ப்ரைவசி இஸ் நாட் அட் ஆல் பிக் மேட்டர் அப்படின்னு இருக்கு. இண்டிவிஜுவல் ப்ரைவசிங்கிறத விட ஒரு பேலன்ஸ் வரணும், நேஷனோட இது முக்கியன்றாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறது? ஆனால் ப்ரைவசிங்கிறது முக்கியம் தானடா. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா எப்படியா இருந்தாலும் என்ன வந்து வேறு வழியில் எதை போகிறது தான். எதுக்கு மெசேஜ் வந்து எப்போவுமே நம்ம டெக்கு மாதிரி இந்த மாதிரி இதுக்குள்ளெலாம் வரும்போது ப்ரைவசி பற்றி பேசும்போதோ இல்லை ப்ரைவசி பற்றி பேசும்போதோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கணும். ஆனால் ரெண்டுத்துக்கும் நடு ஸ்பேஸ் கொண்டு வர்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர. அதான் சொல்லுது, வில் ஹேவ் டு மேக் ஏ பேலன்ஸுங்கிறது கவர்மெண்ட்டு. ஆனால் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை தூக்குறது வந்து பேலன்ஸ் கிடையாது. இதை விட பெட்டரான ஒரு டெக்னாலஜி எடுத்துருவான்னு சொல்றது வேறண்ணே. இது வந்து நம்ம USB-C இது அப்பயே பேசணுண்ணே. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைட்னிங் போர்ட்டு ஆப்பிள்து, USB-C வந்து ஒரு காமன் போர்ட்டு. ஆப்பிள் USB-C தான் வந்து ஒரு பேசிக்குன்னு, ஆப்பிள்னு இல்லை, எந்த பிளாக்பெரியோ சாம்சங்கையோ ஹவாயோ ஏதோ ஒன்று, இதுதான் வந்து ஒரு காமனான இது. இந்த இதுக்கு வா அப்படின்னு சொன்னால் அடுத்த இனோவேஷன் வராதுண்ணே. ஆமாம், அடுத்த இனோவேஷன் ஸ்லோ ஆகும். அதாவது வரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அடுத்த இனோவேஷனுங்கிறது ஸ்லோ ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லெவல் இருக்குது. இப்போ 3.5mm ஜாக்கு வந்து ஒரு காமனான இதாகிடுச்சுன்னா 3.5mm ஜாக் எவால்வே ஆகாது. அது எவால்வ் ஆகணும்னா அந்த இது இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம வந்து அந்த பட்டபின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி, அதுலேயே இப்போ அதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். எல்லாருக்கும் யூஎஸ்பி அந்த மைக்ரோ யூஎஸ்பி வந்துருந்துச்சுன்னா நமக்கு இன்னைக்கு USB-C வந்திருக்காது, தண்டர்போல்ட் வந்திருக்காது, லைட்னிங் வந்திருக்காது. நிறைய வீடியோவில் நம்ம பேசும்போது இந்த பாயிண்ட் வந்து நிற்கும். இனோவேஷனை வந்து இவங்க ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை டெக்கில் ஏதாவது த்ரெட்டன் பண்ணும்பொழுது நீங்கள் மோனோபிளே சொல்லும் போது நமக்கு டெக்கு இவால்வ் ஆகாது,
ஆனால் அவங்க மோனோபொலி ஆக போகிறாங்கிறது நம்ம பிளாக் பண்ணோம், நம்மக்கிட்ட பாயிண்ட் இல்லை, ரெண்டுமே நடக்க தான் போகுது. அதை இல்லை இப்போ அதான் இந்த எண்ட் என்கிரிப்ஷனில் இந்த மாதிரி டேட்டா பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு சொல்யூஷன் என்னங்கிறத நீ ரிசால்வ் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது தான் ஒரு கவர்மெண்ட் சொல்லுமே தவிர, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க ஹேட் ஸ்பீச் பேசுகிறாங்க, ஒரு கவர்மெண்ட்டை பற்றி ஹேட் ஸ்பீச் பேசுறது அவங்களுக்கு பிரச்சனை தான், நமக்கு அது வேறன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது பிரச்சனை தான். அது வந்து ஒரு தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அதான் அந்த ஃபேக்ட் செக் அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வராங்களே இப்போலாம். அதெல்லாம் எதுக்குண்ணா நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டா எதுக்குண்ணா ஃபேட்லாம் செக் பண்ணணும்? இது பாயிண்ட். நீ எதுக்கு பேசுற ஃபர்ஸ்ட்? வேலையை பாரு. ஃபேக்ட் செக்கிங்க தேவையே இருக்காது, எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேம்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி பேசணும்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப்ல பேச போறது இல்லை. கரெக்ட். எங்க பேசணும்னு பேசுறவனுக்கு தெரியாது. இவங்க சொல்ற இதெல்லாம் வந்து ரொம்ப லேமேன் பேசுற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வர்ற மாதிரி தானே இருக்கு. ஃபாரின்ல ஐஃபோன்ல FBI வந்து எங்களுக்கு ஒரு இது கடணும், இந்த பேக்டோர் தரணும், நாங்கள் எந்த ஃபோனுக்குள்ளே வேணால் போய் நாங்கள் ஃபைலை பார்த்துக்கலான்னு ஆப்பிள் அலோவ் பண்ணோம். ஆப்பிள் வந்து முடியாது, பெரிய பிரச்சனைன்னு சொல்லிடுச்சு. இந்த போனோகிராஃபி பிரச்சனைங்கிற பேரில் வந்து எல்லா ஃபோனையும் ஹேண்டில் பண்ணலாங்கிறது எங்களுக்கு புரியுது, நிறைய தப்பு நடக்குது டார்க் வெப்பில். ஆனால் ஒரு ஃபோனுக்குள்ளே வரதுங்கிறது ப்ரைவசி வயலேஷன் சொல்லுது. உடனே போலீஸ் அங்கே எவ்வளோ பெரிய மேட்டர் பேசியிருக்காங்க, நீங்கள் இந்த ப்ரைவசின்றீங்க. இல்லை, நீங்கள் என்ன சொல்லலாம், ப்ரைவசி தான் முக்கியன்றாங்க. தனிப்பட்ட ப்ரைவசி முக்கியமாக, இன்ட்ரெஸ்ட் நடக்கிற தப்பான விஷயங்களை வந்து நம்ம தடுக்கிறது முக்கியமாங்கிற ஆப்போசிட்டில் ஒரு சூப்பர் பாயிண்ட் வைக்கும் போது டக்குன்னு ப்ரைவசி தப்பு நம்பிக்கை தோண ஆரம்பிச்சிடும். இல்லை, நீங்கள் இந்த பேசிக் இதை இப்போ வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்களை அடிக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து நான் வீட்டுக்குள்ள சிசிடிவி எல்லா வீட்டுக்குள்ளே அதுதான் அது கரெக்ட் கிடையாது. இப்போ அது இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்ணுங்கிறது தான் யோசிக்கணுமே தவிர, அதை நான் அவன் பண்ணுறான் அதனால நான் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப் சரி, ஒரு வாட்ஸ்அப் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அடுத்து என்ன இப்போ போவாங்க? சிக்னல் இதோட மோசமாச்சு அவன். அதான் இப்போ வாட்ஸ்அப் ஆச்சுன்னா அடுத்து சிக்னல் ஆகும், சிக்னல் வெளில போவான், டெலிகிராம் வெளில போவான். டெலிகிராம் வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ், வெறும் மெசேஜிங் ஆப்பாடாது. வந்து எஸ்எம்எஸ்ல தானே பேசிக்கணும் வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா ஜியோல வந்து ஜியோ சேட் அப்படின்னு ஒன்று வரும், வாய்ப்பு இருக்குடா. இப்போ நீங்க சயின்ஸை வந்து த்ரெட்னு சொல்லி நிறுத்துவீங்களா? இல்லை, நியூக்ளியர் பாம்பு பிரச்சனை தான், ஆனால் அதனால நியூக்ளியர் எனர்ஜியும் ஒன்று இருக்கு. அதனால நீங்க நியூக்ளியரே தப்புன்னு நீங்க நிறுத்தக்கூடாது. இல்லை, நியூக்ளியரை இக்காலஜிக்கு பிரச்சனை இல்லாம அதை எப்படி ரீசைக்கிள் பண்றது, அதை எப்படி இது பண்றது, அந்த இது ஃபர்ஸ்ட் பாம்பு தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஹிரோஷிமா நாகசாகி போட்டு முடிச்சிட்டு தான் இந்த இதை பத்தி ரியாக்டர் பத்தி யோசிப்போம். அதுல இருந்து என்ன பெட்டர் பண்ண முடியும்னு யோசிச்சு ஒரு R&D பண்ணி பெருசா கொண்டாந்துட்டு அதுக்கப்புறமா அதை பண்றது வேறன்னு. இப்போ வந்து ஒரு ட்ரிகரிங் வேர்டு யூஸ் பண்றீங்கன்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தாலே போதும். அதுவும் பண்ணணுமான்னு தெரியலண்ணே. இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்டை பத்தி பேசுறீங்க, அதுல பாம்பு அடிக்கிறத பத்தி பேசுறீங்க, நீங்க பாம்பு அடிக்கிறீங்க, நாளைக்கு உங்க வீட்டுல செம்ம ஜாலியான விஷயம். ஒரு பையன் ஒருத்தன் இந்தியன் பான்னு நினைக்கிறேன், லண்டன்ல ஃப்ளைட்டில் வேறு ஏதோ இதுக்கு போயிட்டு இருந்திருக்கான். ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் உட்காந்து லான்ச் ஆக போகுது, கிளம்ப போகுது, உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குரூப்பில் வந்து நான் இந்த ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பு வச்சு நான் பிளாஸ்ட் பண்ண போகிறேன் ஜோக்காக பேசியிருக்கான். அடுத்த 5 நிமிஷத்தில் போலீஸ் வந்துருச்சு. இவன் மெசேஜை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க, வெளியே வான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி டிபோர்ட் பண்ணி இப்போ வந்து 2-3 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி பெரிய கேஸாக போயிட்டு இருக்கான். அவன் கெஞ்சி நான் விளாண்டேன், ப்ராங்க் பண்ணி எப்படியா பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, அந்த மெசேஜ் எப்படி கவர்மெண்ட் பார்த்துச்சு, அதான் என் கேள்வி. அவனே கேட்குறான் எப்படி போலீஸ் வந்துச்சு, அதெல்லாம் விடுங்க, நீங்கள் பிரைவேசி தானே சொன்னீங்க, அப்போ எப்படி போலீஸ் வந்துச்சு அப்படின்றான். ஒன்று கட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றா கட் ஆகணும், எல்லாமே தான் போகும். உன்னை கேட்கறதுக்கு கூகுளில் கேட்டுருக்கலாம், தலை என்ன வேணும் உனக்கு, டேட்டா தானே, இப்போ பாரு எழுது சீட் எடுத்து வச்சுக்க, அடுத்து 5 நிமிஷத்தில் கேஸ் முடிஞ்சிடும். அதுதானே இப்போ கூகுள் கொடுக்குற டேட்டாவோ, இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம அவ்வளோ பைரசி பேசுகிறோம்ல, அது எதுவுமே உங்கள் பர்சனல் மெசேஜ்லேருந்து போகலாம். நீங்கள் பப்ளிக்கில் போடுற ஒரு விஷயத்துலேருந்து அதுலேருந்து தான் போகுது. இப்போ நீங்கள் மெசேஜில் பண்ணுற கீவேர்ட்லேருந்து ஆட் வருதுன்னா அந்த கீவேர்ட்லேருந்து தான் ஆட் வருதே தவிர நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது மொத்தமாக அவனுக்கு போகலை. இப்போ நீங்கள் வந்து நான் டாக் ஃபுட் அப்படின்னு பேசுகிறீங்கன்னா டாக் ஃபுட்டுங்கிற வேர்டை வச்சு உங்களுக்கு டாக் ஃபுட்டை பற்றி ஆடு கொடுப்பானே தவிர பத்தி என்ன பேசிருக்கீங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது, தேவையும் இல்லை, அவனுக்கு தேவை ஒரு ஆடு, அவ்வளவுதான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் டேட்டா எடுக்கிறானா எத்தனை லட்சம் பேரோட டேட்டாவை எடுத்து அவன் என்னென்ன பண்ண போறான், அவனுக்கு தேவை கீவேர்டு ஆடு, அவ்வளவுதான். கீவேர்டு வச்சு ஆடு பார்ப்பான், ஆடு வச்சு காசு பார்ப்பான், அவ்வளவுதான். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து காசு வர போறது இல்லை எண்ட் ஆஃப் த டேல. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு விதத்துல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அவனுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, அதனால் அவன் நம்மளை வச்சு தான் அவன் காசு பார்க்கணும், அப்படி தான் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு நார்மலான விஷயம். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், ஆட் வர்றது தான் கரெக்டு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சாலே நமக்கு புரியும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் மெசேஜையோ ப்ரைவேட் சேட்டையோ யார் வேணால் பார்க்கலாம், அதாவது என்கிரிப்ஷன் தூக்குறது வந்து யார் வேணால் பார்க்கலாங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. லெட்டர் பிரித்து கவர்மெண்ட் படிக்கிற மாதிரி. ஆமாம், கவர்மெண்ட்டுன்னு இல்லைண்ணே, இப்போ அது வந்து ஒரு ப்ரைவேட் கையில் இருக்குது. கவர்மெண்ட் அவன் கேட்டால் தான் அவன் கொடுக்க போகிறான். அப்போ யார் கேட்டாலும் கொடுப்பான்.
அவ்வளவுதான். அவன்கிட்ட நீங்க திருப்பி போய் நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் அவன் ஒரு கம்பெனி தான். டேட்டா திருட மார்க்கே தரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுதான் இந்த டெக்கின் இந்த வார நகைச்சுவை செய்திகள். இங்க ஓகே ஆச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிலேயே அதை பார்க்கலாம். அது சிங்கப்பூர்ல ஒரு தாத்தாக்காரா சிங்கமா கேட்டாரு மார்க்கு கூட்டு, அவரெல்லாம் வாடா மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பார். சைனால வாட்ஸ்அப் கிடையாது. சைனால எதுவுமே கிடையாதுடா. ஏன்னா அங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ WeChatல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. அவங்க பேசுன மெசேஜ் யார் வேணா பார்க்கலாம். பாவண்டாவீங்க, ரொம்ப பாவண்டாவீங்க. சரி, இதை தொடர்ந்து அடுத்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த அப்டேட்டில், அடுத்த நியூஸ் அப்டேட்டில், அடுத்த வீடியோவாக பார்ப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டா மங்கீஸ். இனிமேல் நம்ம குரூப் சேட்லாம் புறால வச்சுக்கலாம். புறால இது இலை கட்டி லெட்டர் கட்டி